Hi guys, and welcome to Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரம்ப் காயின் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ரொம்ப தென்னந்தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டூ திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின்ல வந்து நீங்கள் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 to 7% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின் வந்து ஒரு ரேபிட் ஸ்டீப் போயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த டாப் 20 மார்க்கெட் கேப் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு ட்ரம்ப் காயின். பேக்ரவுண்டில் என்ன நடக்குது? ஸோ ட்ரம்ப்போட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயினோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மே 12க்குள்ளே யார் அதிகமான ட்ரம்ப் காயின் வந்து வாங்குறாங்களோ ஆல்மோஸ்ட் டாப் 220 ஹோல்டர்ஸ் ஆஃப் ட்ரம்ப் காயினுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி விடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ப் டின்னர் அப்போ எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து மே 12 லாஸ்ட் டேட்டா. மே 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் சைனாவும் ஃபைனலாக ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு? யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% கொண்டு வராங்க. அண்ட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% கொண்டு வராங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்கிறேன். சைனாவில் இருக்க ஒரு ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $300 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? பிட்காயினையும் ட்ரம்ப் காயினையும் வாங்குறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இதை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த $300 மில்லியன் ஒரு சைனீஸ் ஃபேம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் காயின் மேலே மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரம்ப் காயினில் இப்போ இந்த டின்னருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுல ஒரு வேலட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயின் கம்பெனியோட ஃபவுண்டர் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் சன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் ட்ரம்ப் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக அவர் வந்து இந்த டின்னரில் வந்து பங்கேற்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இப்போதைக்கு ஓகேப்பா, $13 to $14 ட்ரம்ப் காயின் இருக்குது. ஆனால் எத்தனை நாளைக்கு? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. இந்த சேலஞ்ச் முடிஞ்ச உடனே பயங்கரமாக அவ்வளோதான், ஜெயிச்சவங்க தான் போகிறாங்க, ஜெயிக்காதவங்க பயங்கர டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், மல்ல ஏறும்னு சொல்லி நினச்சிருந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ சரன்னு இறங்க போகுது. ஸோ திஸ் இஸ் தி ரொம்ப வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த மாதிரி காயின்ஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மேலே வருதுன்னு சொல்லிட்டு. ட்ரேடை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபார்ம் $300 மில்லியன் செலவு பண்ணி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ண ஒரு சேலஞ்ச் மாதிரி விடுந்து பயங்கரமாக மக்கள் வேல்ஸ்லாம் வந்து ட்ரம்ப் காயின் அவ்வளோ நல்லலாம் இருந்தாங்க. இப்போ சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேபிட் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து சர்ன்னு இறங்க ஆரம்பிக்கும். அப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தவங்களோட நிலைமைலாம் என்ன, கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூட்டிலிட்டி இல்லாத ஒரு ஜஸ்ட் ஒரு சாதா ஒரு மீம் காயின், இந்த மாதிரி ட்ரம்ப் காயின், மெலேனியா ட்ரம்ப், இந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரிவை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்குது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டோஜ் காயின் இல்லை ஷிபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே அப்படியே மேலே நிற்கிது அப்படின்னா திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மீம். ரெண்டுமே மீம் காயின்ஸ் தான். பட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஃப்ளூயன்சர் பேஸ் பண்ணி மேலே போகுது, ஒன்று வந்து யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டில். பட் ஆனால் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காயின்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக நிற்காது. ஸோ தட் இஸ் த crossover 3 that I want to let you know guys today. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency. Thank you.